பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சில காரியம் வாய்க்கவே மாட்டேங்குது. நான் தினமும் பார்த்து ஜெபிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். உபவாச ஜெபத்திலலாம் நான் பங்கு பெறுகிறேன். ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு மனசோர்வு. ஏதோ ஒரு காரியம் நீங்கள் ஜெபித்தோம், என்ன நடக்கலை, வாய்க்கலை, அதனால சொன்ன போயிருக்கிறீங்க, அப்படிதானே? ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 53 அதிகாரம் 10 வசனத்துல, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். காரியம் வாய்க்கும். ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, நீ நினைக்கிற, விரும்புகிற, ஜெபிக்கிற காரியம் வாய்க்கும். எப்போ வாய்க்கும்? கர்த்தருக்கு சித்தமானதா இருந்தா வாய்க்கும். பிள்ளைகளுடைய படிப்பு காரியம், பிள்ளைகளுடைய திருமண காரியம், பிஸ்னஸ் காரியம், ஒரு ஊழிய காரியம், ஒரு இடம் வாங்குகிற காரியம், வீடு கட்டுகிற காரியம், எத்தனையோ காரியம் இருக்கு நம்ம வாழ்க்கையில. வாய்க்கவே மாட்டேங்குது. நானும் முயற்சி பண்ணி பார்க்குறேன், நடக்கிற மாதிரி இருக்குது, தடையாகிருது. இது முடிஞ்சிற மாதிரி தெரியுது, முடியாமல் போயிடுது. அப்படிலாம் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் சொன்னு போகிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் கூட இப்படி பார்த்துருக்கிறேன். சில காரியம் நிறைவேற மாதிரி தெரியும், தடையாகி போயிடும், வாய்க்காமல் போயிடும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? கர்த்தருக்கு சித்தமானதா வாய்க்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது வாய்க்காமல் போனதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா கர்த்தருக்கு சித்தமானது தான் வாய்க்கும். அதுதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறது, ஆசைப்படுறதெல்லாம் வாய்க்குதுன்னு வைத்துக்கொள்ளுங்க. பின்னால் வரக்கூடிய ஆபத்து உங்களுக்கு தெரியுமா? பின்னால் வரக்கூடிய கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்கு பின்னால் என்ன ஆபத்து இருக்குது, என்ன கஷ்டம் வரும், என்ன மாதிரி பிரச்சனை வரும், ஆண்டவருக்கு தான் தெரியும். அதனால கர்த்தர் தமக்கு சித்தமானதை உங்கள் வாழ்க்கையில் வாய்க்க பண்ணுவார். பிள்ளைகளுக்கு திருமண காரியம், நீங்கள் நினச்சி ஆசைப்பட்டு, நாங்கள் நல்லதுதான் நினச்சோம், ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தான் சொன்னாங்க, நாங்கள் விசாரித்த அளவில் அவங்க அப்படி தான் இருந்தது, கல்யாணம் பண்ண பிறகு என் பிள்ளை வாழவே இல்லை, அப்படி கஷ்டப்படுறவங்கள பார்த்துருக்குறேன். அவங்க எப்படிப்பட்டவங்க, பணம் இருக்கிற, வசதி இருக்க, எல்லாத்தையும் பார்த்தாங்களே, இது கர்த்தருக்கு சித்தமானு பார்த்தாங்களா? அவன்கிட்ட கேட்ட, தேவ சித்தமானு ஜெபம் பண்ணி கேட்டிங்களா அப்படின்னு கேட்டால், அப்படி இல்லை, ஜெபம் பண்ணி தானே செஞ்சோம், ஜெபம் பண்ணி செஞ்சோம். இருக்கிற சம பாடுகிற ஒரு பாட்டு, ஜெபம் பண்ணி தான் செஞ்சோம். தேவ சித்தமா? ஜெபம் பண்ணி செய்யறது இருக்கட்டும், தேவ சித்தமா? இது கர்த்தருடைய சித்தன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா? நீங்க அது தெரியாம ஜெபம் பண்ணி செஞ்சோம்னா அதனால தேவனை குற்றப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் நாங்கள் ஜெபம் பண்ணி தானே செஞ்சோம். எல்லாரும் தான் ஜெபிக்கிறான். குடிகாரனும் ஜெபிக்கிறான், லஞ்சம் வாங்குறவனும் ஜெபிக்கிறான், ஊழல் பண்ணவனும் ஜெபிக்கிறான், சபைக்குள்ள அரசியல் பண்ணி சபையை பாழாக்குறவனும் ஜெபிக்கிறான், ரொம்ப பக்தியா இருப்பான், எல்லாம் ஜெபந்தான் பண்ண. அதனால கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியுமா? தேவனுக்கு சித்தம். அப்போ உங்கள் காரியத்தில் நீங்கள் செய்கிற ஊழியம் தேவ சித்தமா? நீங்கள் செய்ய போகிற பிஸ்னஸ் தேவ சித்தமா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு பார்க்குற திருமண காரியம் தேவ சித்தமா? உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வெளிநாட்டு அனுப்புகிறேன்னு நினைக்கிறீங்களே, தேவ சித்தமா? பிள்ளை ஆசைப்பட்டுட்டு ஆண்டவர் ஆசைப்பட்டாரா? தேவ சித்தமானு அறிஞ்சிங்களா? இல்லைன்னா பிள்ளைக்கு ஆபத்து. இதெல்லாம் நீங்கள் மனசில் கொள்ளணும். அப்போ தேவனுக்கு சித்தமானதெல்லாம் நமக்கு வாய்க்கும். நீங்க விரும்புறது வாய்க்கணுமா, கர்த்தருக்கு சித்தமானது வாய்க்கணுமா? ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் விரும்புகிறத வாய்க்க பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்களா? உமக்கு சித்தமானது எனக்கு வாய்க்கணும், ரெண்டு இருக்குல்ல. இப்ப நீங்க தீர்மானம் பண்ணுங்க. நமக்கு நிறைய விருப்பம் இருக்கும், அதெல்லாம் ஆண்டவர் செய்ய முடியும். செஞ்சிட்டான்னு வைங்களேன், பின்னால வரக்கூடிய ஆபத்துல நம்ம மாட்டிக்கொள்ளுவோம். அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, நீ தானே விரும்பின, நீ தானே ஜெபம் பண்ண, தந்துட்டேன், அதில் வரக்கூடிய விளைவை நீ தான் அனுபவிக்கணும். ஐயோ, தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே. உமக்கு சித்தமானது என் வாழ்க்கையில் நடக்கணும்னா அது பெர்ஃபெக்டாக இருக்கும். அதில் பாதுகாப்பு இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், சமாதானம் இருக்கும். சில போராட்டம் வந்தாலும் அதில் ஜெயம் இருக்கும். ஆண்டவர் கூட இருப்பார். அப்போ கர்த்தருக்கு சித்தமானது என் வாழ்க்கையில் வாய்க்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகளுக்கு தேவ சித்தமானதான் வாய்க்கணும். ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலத்துக்காக
உமக்கு சித்தமானதான் எனக்கு நடக்கணும். நான் ஆசைப்படுறேன் நிறையா, அது வேண்டாம், உம்முடைய சித்தம். அப்படி சொல்லி பாருங்களேன், அழகா நடத்துவார், அழகா வாய்க்க பண்ணுவார். அது ஆசீர்வாதமாக இருக்கும். இது தேவ சித்தம், அதனால நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி இல்லாட்டா கடைசி வரைக்கும் பிரச்சனை, கஷ்டம், கண்ணீர் அதில் தான் நிற்கும். இப்போ சொல்றீங்களா, கர்த்தாவே உமக்கு சித்தமானது எனக்கு வாய்த்தா போதும், நான் ஆசைப்படுகிற காரியம் அல்ல, உமக்கு சித்தமானது எனக்கு வாய்க்கணும், நீர் வாய்க்க பண்ணுவீர், நான் அதை விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.